ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாதம் மாதங்களில் நான் புரட்டாசி மாதமாக இருக்கிறேன். இறைவனுடைய பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனிடத்திலே சொன்னது. மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன், பறவைகளில் நான் கழுகாக இருக்கிறேன், மாதங்களில் நான் புரட்டாசி மாதமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். அப்படி என்ன இந்த புரட்டாசி மாதத்திற்குரிய சிறப்பு? இந்த புரட்டாசி மாதத்தில் திருமால் வணங்கக்கூடிய விரத முறை ஜோதிட ரீதியாக பார்த்தால் கால தத்துவ புருஷோத்தமன் படி 6ஆம் இடமாக இந்த கன்னிராசி வரும். சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய கன்னிராசி 6ஆம் இடமாக வரும். இந்த 6ஆம் இடம் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தால் நோய், கடன், சத்ரு ஸ்தானமாகும். இந்த நோய் என்பது நாம் உண்ணக்கூடிய உணவினாலே வரக்கூடியது. இரண்டாவது கடன். கடன் என்றால் நாம் என்ன நினைத்திருப்போம், ஒரு இடத்திலே பணத்தை வாங்கி கொண்டாதான் கடன் அல்ல. நம்முடைய பித்ருகளுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் நிறையாக உண்டு. நம்முடைய முன்னோர்கள் ஆத்மாவானது இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய மகாலய அமாவாசை என்று ஒரு 15 நாட்கள் நம்முடைய இல்லத்திலே வருவார்கள். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடன்கள் தான் இந்த கடன் என்று சொல்லக்கூடியது. அப்பொழுது நாம் விரதம் இருந்து அந்த மாதத்தினிலே விரதம் இருந்து பிதுர்களுக்கு சிரார்த்தம் தருகின்ற போது, தர்ப்பணம் தருகின்ற போது அவர்களுடைய ஆசி கிடைக்கிறது. அதே போன்று சத்ரு என்று சொல்லக்கூடிய எதிரி, இந்த எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையை நம்மளுக்கு பித்ருகளுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதனால் அந்த எதிரி தொல்லைகளிலிருந்து விடுதலை அடைகிறோம். இந்த நோய் என்று சொல்லக்கூடியது உண்ணக்கூடிய உணவினாலே வரக்கூடியது. அப்படி அந்த உண்ணக்கூடிய உணவினால் வரக்கூடிய அந்த நோய்களை சரி செய்யக்கூடியது அந்த அசைவ முறை. இந்த அசைவ முறையை ஏன் சாப்பிடக்கூடாது என்றால், இந்த மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய தன்மையானது அனைத்து ஜீவராசிகளிடத்திலேயும் அன்பை செலுத்த வேண்டும். புரட்டாசி மாதத்தினிலே பார்த்தால் மற்ற 12 மாதங்களில் இல்லாதது இந்த புரட்டாசி மாதத்தினிலே விரதம் என்கின்ற முறையிலே சைவ உணவை தான் சாப்பிட்டு கொண்டிருப்போம். அசைவ சாப்பாடை நாம் விலக்குவதுதான் இந்த புரட்டாசி மாதத்தினிலே. அப்பொழுது அந்த புரட்டாசி மாதத்திலே நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் பஞ்சமாபாதகமான குலை என்கின்ற சொல்லக்கூடிய அந்த உயிரை வதம் செய்யக்கூடிய நிலையிலே இருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ அனைத்து உயிர்களிடத்திலேயும் அன்பை செலுத்த வேண்டும். இரண்டாவதாக கடன் என்று சொல்லக்கூடியது 6ஆம் இடமானது. அப்படி அந்த கடனை பித்ருகளுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம், அவர்களுக்கு நாம் விரதம் இருந்து அவர்களுடைய ஆசீர் பெறுவது ஒரு நமக்கு கடனாக இருக்கிறது. இதனால் அவருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதனால் நமக்கு சத்ரு தொல்லைகள் விலகும். இந்த 6ஆம் இடமானது கன்னிராசியானது புதன் பகவான் அதிபதியாவார். அப்போது இந்த புதன் பகவானை வணங்குகின்ற போது பெருமாளை ஏன் வணங்குகிறோம்? ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்த வாசனுடைய இடது மார்பிலே சந்திர பகவான் தோன்றினார். அந்த சந்திர பகவானுக்கு அப்படி வைகுந்த வாசனுடைய இடது மார்பிலே தோன்றிய சந்திர பகவான் 27 பெண்களை மணர்ந்தான். அதில் 4வது மனைவியான ரோகிணி இடத்தினிலே அதிகம் அன்பை செலுத்தியதனால் சந்திர பகவானுக்கும் ரோகிணிக்கும் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அவர்தான் புதன் பகவான். அப்பொழுது எத்தனை தான் தாய் தந்தையர் ஒரு பிள்ளையின் மேல் பாசமாக இருந்தால் பாட்னாருடைய பாசம் பேரப்பிள்ளைகளுக்கு அதிகம் உண்டு.
அப்பொழுது இந்த புரட்டாசி மாதத்தினிலே அந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களால் புதன் பகவான் ஞானத்திற்கு அதிபதி, கல்விக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், சாஸ்திர கலைகளை கொடுக்கக்கூடியவன். எல்லா கிரகங்களை விட புதன் பகவானுடைய அனுகிரகமானது ஒருவருக்கு இருந்தால் வாழ்க்கையில் செல்வங்களை பெறக்கூடியவர். அதனால் இந்த புதன் பகவானால் கிடைக்கக்கூடிய பல செல்வங்களையெல்லாம் இழப்பை தரக்கூடியதையெல்லாம் இந்த திருமாலுடைய வணங்குவதனால், விரதம் இருந்து வணங்குவதனால் அந்த புதன் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும். அதனால் புரட்டாசி மாதத்தினிலே புரட்டாசி மாதத்தில் நாம் விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தை பெறுவதனால் நோய் நொடி இல்லாமல், பல உயிர்களுடைய இழப்பு இல்லாமல், அந்த எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் அன்பை செலுத்துவதனாலும், பிதர்களுக்கு நாம் வணங்குவதனால் அவருடைய ஆசியும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் செல்வங்களையும் பெற்று வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.